தங்கலான் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு தலைமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லலாம். பல பேர் படம் நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருடைய வலியை வந்து காமிச்சிருந்தாலுமே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, உண்மைக்கு புறம்பான சில விஷயங்கள் அதுல வந்து காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. நிறைய பேருக்கு படம் புரியலன்னுமே சொல்றாங்க. சோ இது நம்ம எதை நம்புறது, எதை ஏத்துக்கிறது? இல்லை இப்போ ஒரு சினிமான்ற ஒரு மீடியம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் பல வருடங்களாக பார்க்கப்பட்டு வருது இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதை வந்து பல்வேறு இயக்குனர்கள் வந்து அதோட அதோட பாதையை வந்து வேற ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது என்ன மாதிரி நிகழ்ந்தது அப்படின்னா, அந்த நம்ம சினிமாவோட டெக்னிக்கல் வேல்யூஸை வந்து அதிகப்படுத்தணும். அதாவது நம்ம உலக சினிமா அளவுக்கு நம்ம சினிமாவோட தரத்தை வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக இந்த கட்டமைக்கணும் அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்புகளை பல பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் நம்ம இந்தியன் சினிமாவில் ரொம்ப பிரதானமாக பார்க்கக்கூடியவர் யாருன்னா சத்யஜித் ரேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். இந்தியாவிலே முதல் ஆஸ்கார் வாங்கினது அவர் தான். வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு இப்போ மரணப்படுக்கையில் இருந்து அவர் வாங்கினார். இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மாற்று சினிமா அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களோட வழியை சொன்னா தான் அது மாற்று சினிமா. இல்லை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவோட தாண்டி பேரலல் சினிமாவுக்கு ஒரு படம் வந்து வேற மாதிரியான ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வருது அப்படின்னா அது வந்து ஒரு அதான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தலித்துகளுடைய வழிகளை சொன்னா தான் அது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் வந்து பெரிதும் பேசப்பட்டுட்டு வருது. அதுக்கு காரணம் முக்கியமான 2 டைரக்டர்ஸ். அவங்க ஒன்று மாரி செல்வராஜ், இன்னொன்று பா ரஞ்சித். இவங்க இப்படி சொல்கிறது வந்து தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஏன்னா பா ரஞ்சித் வந்து ஒரு மேடையில் இப்போ சமீபமாக அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தாரு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து பெரிய இதுதான் சினிமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ உலக சினிமாக்களோட பார்வைகள் என் மேலே வந்து நான் எனக்கு மேலே பட்டப்போ நான் வந்து அதை அணுகுன விதம், அதை பார்த்து சொல்லப்போனால் ஈரானியன் ஃபிலிம் மேக்கர் மஜித் மஜிதியோட படங்களை வந்து அவர் எடுத்துக்காட்டாக சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இந்த மஜித் மஜிதி பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இன்ஸ்பிரேஷனுக்கும் இமிட்டேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மஜித் மஜிதியோட படங்கள் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அப்புறம் வந்து பேரடைஸ்னு ஒரு படம் இருக்குது. இந்த படங்கள்லாம் நான் பார்த்து டைட் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த படங்கள் எல்லாம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஏழை மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படம் பார்க்க. அதுவும் மஜிதின்ற டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரி இவங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஃபிலிம் குரூவோ இல்லை இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட், அதாவது இந்தியாவோட டாப் ஆக்டரான ரஜினியே வந்து வச்சு டைரக்ட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஃபெமிலியரான டைரக்டர் வந்து அவங்க நாட்டில் கிடையாது. அவர் வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் இருக்கும், அதில் ஒரு 4 ஆர்டிஸ்ட்டை ஏற்றிக்குவார், கேமரா டீம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு டெம்போ ட்ராவலர்லேயே போய் படம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணி அவர் உலக லெவலில் பேசப்பட்டார். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து, அதாவது ஒரு சைடு வந்து அவங்க இந்த விளிம்பு நிலை மக்களோட வழிகளை சொல்லியிருக்கிறாங்களோ, இன்னொரு தரப்பில் வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்கன்னு பல்வேறு கலவையான விமர்சனங்கள் வருதுன்னு சொல்கிறீங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சினிமான்றது என்டர்டைன்மெண்ட் மீடியம் தான் இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வச்சு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி படம் பண்ணுறீங்க. நீங்கள் பொட்டுக்காளி மாதிரியோ இல்லை அவர் எடுத்த கூழாங்கல் மாதிரியான ஒரு படங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு படம் பண்ணல. மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி படம் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் ஒரு 900 தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் அந்த 900 தியேட்டர்கள்லையும் எல்லா தியேட்டர்கள்லையும் வந்து தலித்தியவாதிகள் மட்டுமே படம் பார்க்க மாட்டாங்க. சில பேருக்கு தன் ஜாதி மேலே பற்றுள்ளவங்களும் இருப்பாங்க, சில பேர் ஜாதி பெருமை பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கு மீடியமாக ஒரு தியேட்டர் இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்க தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படின்னா பலதரப்பட்ட மக்களும் முகம் சுளிக்காத அளவுக்கு படம் பண்ணணும். அதுதான் ஒரு ஃபிலிம் மேக்கரோட ஒரு நோக்கமாக இருக்கணும். இது சொல்கிறாங்க தங்கலான் படத்தில் இந்த மாதிரியான உண்மைக்கு புறமான காட்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்கு வழிவகை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிக பர்சன்டேஜ் உள்ள கம்யூனிட்டிகள் தலித்துகளை தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து புறம் தள்ளி விட்டு
அவங்கள வந்து நம்ம அக்யூஸ் பண்ணிட்டு நம்ம படம் பண்ணியும் இங்கே வந்து பெரிய லெவலில் சாதிக்க முடியாது. ப்ரொடியூசருங்க எப்படி நம்பி பணம் போடுறாங்க அப்படின்றதும் தெரியல. ஒருவேளை இந்த அரசியல் சூழ்நிலைகளை வந்து ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலியமா இவங்க என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காகவாவது மக்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவங்க பண்ணுறாங்களா என்னன்றதும் படம் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.